நானே எடப்பாடி கிட்ட சொன்னேன், நம்ம இந்த தேர்தலில் நீங்க பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கணும். இல்ல முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லீம் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. நான் கோயம்புத்தூர் பெரிய முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர். நான் பாத்துட்டேன் கண்ணால. இந்த வேலுமணி நாங்க ஒருத்தர் இருக்காரு தெரியுமா கோயம்புத்தூர்ல. அவர் முஸ்லீம்களுக்கு நிறைய காரியம் செஞ்சார். ஆனா எவ்வளவு ஓட்டு போடல. 24 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிஜேபி கூட இல்ல, நம்ம கூட ஒரு முஸ்லீம் கட்சி இருந்துச்சு. ஆனா அந்த கட்சியை சேர்ந்து திமுக ஓட்டு போட்டான். அதனால நாம ஏன் பிஜேபியை பாய்க்கணும்? இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா நமக்கு ஒரு பலம் வரும். ஆட்பலம், அதிகார பலம். இந்த அதிகார பலம் தானே பேசுது. ஆக பிஜேபியோட கூட்டணி இருக்கணும்னு சொன்ன இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக வரும், பலமான சக்தியாக உருவெடுக்கும். அந்த உருவெடுக்கக்கூடிய அந்த சக்திக்கு நாம எல்லாம் துணை இருக்கணும். தம்பி, ஹலோ அண்ணா சொல்லுங்க. நீ என்ன வார்த்தை சொல்றீங்க? நான் என்ன பேசுறேன்னு சொன்ன? நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க உங்க கருத்தா இருங்க. உங்க கருத்துல நீங்க எப்படி கொண்டு வரீங்க தெரியுங்களா? சொல்லுங்க, எல்லாமே ஒரே கருத்து தான். இருப்பா, நான் தான் போன் பண்ண உனக்கு. ஆமா இல்லையா? நான் முதல்ல பேசுறேன், அப்புறம் நீ பேசு. சரி, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. முஸ்லீம்கள் ஓட்டு போடல. பிஜேபி கூட்டணியில் இருந்தப்பவும் போடல, பிஜேபி கூட்டணி இல்லாதப்பவும் போடலன்னு சொன்னேன். உனக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. நான் நிறைய எங்கிட்ட புள்ளி விவரம் இருக்குது. இருந்தாலும் உனக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோ. 2021 வேலுமணி நின்னாரு. வேலுமணிக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு தெரியுமா? உங்க வார்டுல, கரும்புக்கடை வார்டுல தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. தம்பி, தெரியுமான்னு கேட்டு தெரியும் சொல்லி. சொல்லுங்க சொல்லுங்க. 1600 ஓட்டு. சரிங்கண்ணா. அதே நேரத்தில் டிஎம்கேக்கு 10,000 சில்லற ஓட்டு. சரிங்கண்ணா. 2024 2021 நம்ம பிஜேபி கூட இருந்தோம். ஏடிஎம்கே 1600 ஓட்டு விழுந்துச்சு. 2024 பிஜேபி கூட இல்ல. சரிங்கண்ணா. ஏடிஎம்கேவும் உங்க எஸ்டிபியும் ரெண்டும் சேர்ந்து நின்னோம். சரிங்கண்ணா. அப்போ எஸ்டிபி நான் எங்கிட்ட வேலுமணிகிட்ட நான் சொன்னது சொல்லி, இதை நீ ரெக்கார்ட் பண்ணி உங்க சகோதரர்களுக்கெல்லாம் போட்டு விடு. அதுக்கு தான் சொல்றேன் நான். நீ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். சொல்றேன், வேலுமணி எங்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன், எஸ்டிபிக்கு 3000 ஓட்டு இருக்குது. கரும்பு கடையில 3000 ஓட்டு இருக்குது. நமக்கு ஒரு 3000 ஓட்டு விழுகும், 6000 ஓட்டு விழுகும்னு சொன்னேன். ஆனா எவ்வளவு ஓட்டு வந்துச்சு தெரியுமா 2024 எம்பி தேர்தலில்? தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. அது நீங்களே சொல்லுங்க. தெரியாது. ஓகே, அதான் சொல்றேன். 1200 ஓட்டு விழுந்துச்சு. சரிங்கண்ணா. அப்ப மத்த ஓட்டெல்லாம் எங்க போச்சு? அதுதான் என் கேள்வி. நான் அதிமுக, அப்புறம் தான் ஜமாத் இல்லையா? ஆரம்பத்துல நான் அதிமுக, அதுல இருந்து மேல வந்தேன். அப்புறம் ஜமாத்து சில காரணங்களுக்காக ஜமாத்துக்கு சேர்ந்தேன். அதுக்கு நான் என்ன காரணத்துக்கு சேர்ந்தனோ அதுக்கான வேலைகள்லாம் நான் செஞ்சேன் ஜமாத்துக்கு. அது நான் எடுத்து சொல்லி பெருமை சேரிக்க நான் விரும்பல மத்தவங்க மாதிரி. நான் என்ன ஜமாத்துக்கு செஞ்சேங்கிறது இந்த அதில் பலன் பட்டவங்க தெரியும். அது அடுத்து எல்லாம் அறிவான். தெரிஞ்சுதா? அதனால நானு சொன்ன ஸ்டாண்டு கரெக்ட். நாங்க அதிமுக 2021 அப்புறமேலு எல்லாரும் சொன்னாங்க, பிஜேபி விட்டு வெளியே வந்தா முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க. வேலுமணி அதுல முன்னாடியே நின்று அப்படி வேலுமணி கிட்ட போய் நம்ம ஜமாத்காரங்க முஸ்லீம்கள் போய் சொன்னாங்க, நீங்க பிஜேபி விட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு சொன்னாங்க. அதை நம்பி அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். எடப்பாடி கிட்ட போய் சண்டை போட்டார். அவரு சிவி சண்முகம் நிறைய ஆட்கள் வெளியே வரணும் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. பிஜேபியோடு இருந்தங்காட்டிக்கு நமக்கு ஓட்டு போடலன்னு சொன்னாங்க. வெளியே வந்தாங்க. அப்போ அவர் சொன்னாரு, சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி வெளியே வந்தாரு. ஆனா 24 ரிசல்ட் 21 விட ரொம்ப மோசமா இருக்குது. அப்ப எங்க கட்சியுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 1965 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் ஜெயிச்சது இல்லை. அதுவே நம்ம கூட்டணி போடணும். திமுக கூட கூட்டணி போட முடியாது. நீங்க பிஜேபி கூட கூட்டணி போடுங்க, கட்சிக்கு ஒரு வலுவாகும், ஸ்ட்ரென்த் ஆகும். உண்மையே சொன்னேன், நான் தப்பு சொல்ல. நான் ஒரு கட்சிக்காரன்னா உண்மையை தான் சொன்னேன். முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போடல, எல்லாம் திமுக தான் போட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு. இதே உங்க எஸ்டிபி உடைய இவர் நெல்லை முபாரக் கூட மெட்ராஸ்ல துணைவன் காஜா இஃப்தார்ல கலந்துகிட்டு பேசினாரு. ஸ்டாலின் அது இருந்தாரு, பேசினாரு. நான் என்ன சொல்றேன், 4 வருஷத்துல
முஸ்லிம்கள் ஓட்டு வச்சுதான் 2021 ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு. 9% ஓட்டுல 7% ஓட்டு தான் முஸ்லிம்க்கு, டிஎம்கேல 2% மத்த கட்சிக்கு, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தார். இந்த 4 வருஷத்துல சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு? ஏன் நம்ம சமுதாய மக்கள் அதை பத்தி கேட்கல? எந்த அமைப்புமே ஏன் கேட்கல? 3% இல்ல உள்ள இட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஜெயலலிதா இருந்தப்போ அந்த அம்மா கமிஷன் போட்டாங்க. அடுத்தது கலைஞர் வந்தாங்க, இட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுல எத்தனை பேர் வேலை வாய்ப்புல பயன்படுறாங்க, படிக்கிறதுல பயன்படுறாங்க தெரியுமா? ஏன் அதை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு எல்லாரும் நாங்க எடப்பாடி கிட்ட கேட்டோம். எடப்பாடி இதே இந்த நம்ம சங்கம மண்டலத்துக்கு வந்திருந்தப்ப கேட்டோம். 7% கொடுங்கன்னு கேட்டோம். இனாயத்துல்லா 10% கொடுங்கன்னு கேட்டாரு. ஆட்சிக்கு அதை உயர்த்தி கொடுக்கறேன்னு எங்ககிட்ட ஜமாத்துட்டு சொன்னாரு. ஓகே, ஆகவே இது முஸ்லிம்கள் ஓட்டை வாங்கிட்டு திமுக ஏமாத்திட்டு இருக்குது. எங்களுடைய என்னை போல இருக்கக்கூடிய அண்ணா திமுக காரங்களுடைய ஆதங்கம், நாம கூட்டணி அமைக்கணும், திமுக தோற்கடிக்கணும். எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த கட்சி தேர்தல்னாலும் ஜெயிக்கணுங்கிறது அவங்க நோக்கம். இன்னும் ஒண்ணும் இல்லை, இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன், நீ மத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு உங்ககிட்ட சொல்றேன். 2024 தேர்தல்ல திமுகவும் பிஜேபி வாங்கின ஓட்டை சேர்த்துனா 21 இடங்கள்ல அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கோ. திமுக 1.5 லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க. அண்ணா திமுக 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினா, அண்ணாமலை 4.25 லட்சம் ஓட்டு வாங்கினா, ரெண்டையும் கூட்டினா யார் ஜெயிப்பாங்க? இல்ல சொல்லு, யார் ஜெயிச்சிருப்பாங்க? அண்ணாமலை ஜெயிச்சிருப்பா. 21 இடங்கள் நாங்க ஜெயிச்சிருப்போம். இன்னைக்கு 3 பேர் கேபினெட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க, 5 பேர் கேபினெட்ல ராஜாங்க ஸ்டேட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. அந்த வாய்ப்பை எடப்பாடி இழந்துட்டார். ஏன்னா பிஜேபி விட்டு வெளியே வந்தங்காட்டி. ஒரு தனி மனிதனா, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலர் எடப்பாடியுடைய நிலைமை எப்படி சிந்திச்சிருப்பாரு? ஆகவே ஒரு நிமிஷம். அதனால இந்த தடவை 2024 தேர்தல்ல என்னை போல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் எடப்பாடிட்டு சொன்னதே மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் நடந்தது. இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா கேளுப்பா, இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல எங்கிட்ட கேட்டாங்க. அங்க எனக்கு தெரிஞ்ச 2 முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. ஏங்க பிஜேபி, அதுக்கு நான் சொன்ன மீட்டிங்ல விளக்கம் சொல்றேன்னு நான் சொன்னேன். இதுல நான் சொன்னதுல ஏதாச்சும் பொய் தப்புன்னு ஒரு சின்ன விஷயம் இதை கேட்டுக்கிறேன். நீங்க இப்ப ஐக்கிய ஜாமத்துல பொறுப்புல இருக்கீங்களா? ஆமா இருக்கிறேன். சொல்லு. அதனால என்ன? அப்ப நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லு. நீங்க பேசுனது கட்சி சார்பா பேசுனது தப்பே கிடையாது. அது உங்களுடைய கட்சிக்கு காட்டக்கூடிய விசுவாசம். விசுவாசி நீங்க, சரிங்களா? நீங்க அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருந்ததுல இருந்து விசுவாசியா இருக்கிறீங்க, விசுவாசியா இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய அடைமொழி தெரியும், எனக்கு பேரு தெரியும். நீங்க அண்ணா தொழிற்சங்கத்துல இருந்தவங்க, அதுவும் எனக்கு தெரியும். உங்க பூர்வீகம் எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் வேறீங்க. நீங்க ஒரு பூர்வீகம், நீங்க உங்க தங்கச்சி மேட்டுப்பாளையம். சரி, அது ஒரு பூர்வீகமா? இதெல்லாம் அதுதான் பூர்வீகம். தெரியாதுப்பா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, என் பூர்வீகம் எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லா கருத்துக்குங்க. நீங்க கட்சியினுடைய சொல்லாத பூர்வீகம். சரி, அது நான் விட்டுருங்க, அதை நம்ம எடுத்துடுறேன். நான் என்ன சொல்ல வரேன், இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருங்க. நீங்க அண்ணா நீங்க ஏடிஎம் கோடி விசுவாசியா இருங்க, நான் வேணும்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சப்ஜெக்ட சொல்றதுக்கு முன்னாடி ஐக்கிய ஜமாத்துல பொறுப்புல நீங்க ரிசைன் பண்ணிருக்கணும். நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க நீங்க பேசுறது தப்பே இல்ல. நீங்க பேசுனது தப்பே இல்ல. நீங்க கூட்டணி வைங்க. நீங்க என்ன பேச விடணும். நீங்க பேசுறதுக்கு நான் அமைதியான எல்லாமே கேட்டேன். நான் பேசுறது கொஞ்சம் நீங்க கேளுங்க. நீ ரிசைன் பண்ணுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? நான் என்ன காரணம் என்ன தெரியுங்களா? அதுதான் நான் சொல்லிடுறேங்க. அடுத்தடுத்து நான் வரேங்க, என்ன பேச விடுங்க. நீங்க நான் ரிசைன் பண்ண, நீங்க ரிசைன் இல்ல, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க என்ன பேச விட்டாதான் நான் பேச முடியும். நான் மறந்துடுவேன். இல்ல ஒரு நிமிஷம். நீ என்ன ரிசைன் பண்றேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? நான் என்ன சொல்ல வரேங்க, அதை சொல்ல வரேங்க. ஐக்கிய ஜமாத் பேர் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணேன்னா அப்படி இல்ல, உங்களை யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஐக்கிய ஜமாத்துல இருக்கிறவரு அங்க இருக்கிற யாருக்கு தெரியாது. ஓகே, அப்படி இல்ல. சரி, அங்க இருக்கிறது தெரியாது, யாருக்கு தெரியாதுன்னா உங்களை ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்குது. சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு நியூஸ் இருக்குது. இல்ல எல்லா பக்கமும் தெரிய வரும். இப்ப நீங்க ராமநாதர் பள்ளியாசலுக்குள்ள நீங்க தொழு வரணும்னு சொன்னா நீங்க ஒரு கட்சி சம்பந்தப்பட்டவங்க நீங்க உள்ள வர முடியாது. தம்பி நீங்க
நீங்க எடப்பாடி அண்ணனுக்கு விசுவாசியாவோ இல்ல உங்க கட்சிக்கு விசுவாசியோ பள்ளிக்குள்ள வர முடியாது. அந்த ராம்நகர் பள்ளியுடைய வரலாறு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய அடியானா மட்டும்தான் அந்த பள்ளிக்குள்ள வர முடியும். நீ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் உங்களுக்கு படைச்ச ஒரு அடியானா தான் நீங்க அந்த பள்ளிக்குள்ள வர முடியும். நான் சொன்ன நீங்க எவ்வளவு பெரிய மினிஸ்டரா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் நீங்க அந்த பள்ளிக்குள்ள நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய இது இருந்தாதான் நீங்க உள்ள நுழைய முடியும். தம்பி இங்க பாரு, பள்ளிவாசலுக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. தெரியுது இல்லைங்களா? அதிகாரம் யாருக்கு சொல்லுங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறது நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு தெரியுமா ஓட்டு போட மாட்டாங்கன்னு? போடலங்கிறதும் சொன்னேன். அந்த 1500 பேர் போட்டிருக்காங்கல்ல, நீங்க உங்களோட கருத்து அந்த 1600 பேர் போட்டிருக்காங்கல்ல, அங்க அதான் சொன்னேன் நான். அப்ப அந்த 1600 பேருக்கு வலிக்காதா? அந்த 1600 பேர் எங்க கட்சிக்காரங்க தான். கட்சிக்காரனா இருந்தாலும் அவன் முஸ்லீம் தானேங்க. அதான்ப்பா சொல்றேன். அந்த கட்சிக்காரன் உள்ள இருக்கிறான்ல ஒண்ணுமோ. சரி தம்பி நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீ அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சு நீ பேசல. நான் எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் நீங்க பேச விடல, நீங்க என்ன பேச விடாம நீங்க ஒரு முடிவு சொல்லக்கூடாது. கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஜமாத்துல நீங்க ஐக்கிய ஜமாத் நீ ரிசைன்மெண்ட் சொன்னது சொல்றேன் கேட்டுக்கோ. எந்த இடத்துலயும் போய் இன்னைக்கு கூட்டமைப்புல மற்ற இமாம்களுடைய அமைப்புகள்ல இவங்களெல்லாம் போய் அவங்க எல்லாம் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஐக்கிய ஜமாத்துல ஒரு லெட்டர் கூட எந்த ஜமாத்துலயும் எந்த பள்ளிவாசலையும் எந்த வெளிப்படையாவும் லெட்டரைக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்டதும் இல்ல, நோட்டீஸ் கொடுத்ததும் இல்ல. இதுதான் உனக்கு பதில். வச்சிரு தம்பி. நீ எந்த பள்ளிவாசலையும் ஓட்டு போடுங்க, டிஎம்கே ஓட்டு போடுங்கன்னு சொன்னது இல்லைங்க. அறிக்கை கொடுத்திருக்காங்கப்பா, எங்கிட்ட அறிக்கை இருக்குது. சரிங்களா? எங்கிட்ட அறிக்கை இருக்குதுப்பா. இதெல்லாம் சொல்லாத, நீ பொய் பேசக்கூடாது. எப்பவுமே கரெக்டா உண்மையை பேசணும். நீ அப்படியே பேசுன, அதுக்கான காரணங்கள் எடுத்து சொன்ன, நீ கேட்ட வீடியோ உனக்கு அனுப்பிச்சேன். இல்ல ஒண்ணு இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்யல, இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்யலன்னு சொல்றீங்களா? அதை நீங்க அழிச்சிடுங்க. இன்னைக்கு முதல்வரா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாலின் சொன்னா அவருக்கு கேபினெட் அமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர் போஸ்டும் கிடைக்கும். ஆனா அத்தனை ரேடியோகளுக்கும் பயப்படாம இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு ஸ்டாலின். தம்பி இங்க பாருப்பா, சொல்லு. இந்த 4 அதுவே மிகப்பெரிய வெற்றி. தம்பி இங்க பாருப்பா, மறுபடியும் கேக்குறேன். இந்த 4 வருஷத்துல இஸ்லாமிய சமூகத்துக்கு தனிநபர்கள் சமூகத்துக்கு அவர் இருக்கிறதே ஒரு பெரிய பாதுகாப்பு. அவர் எதுவுமே செய்ய வேண்டாங்க. ஓகேப்பா, வச்சிருப்பா. அவர் எதுவுமே செய்ய வேண்டாம். இஸ்லாமுக்கு நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டுங்க. ஆனா அவர் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமுக்கு இங்க பாதுகாப்பு. நீ எஸ்டிபில நீ ஒரு திமுக காரன் பேசுற. ரொம்ப நன்றி.